வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய உண்மையான பெருமைகளில் மிகப்பெரிய அணிகலனாக இருப்பது திருக்குறள். ஒரு காலத்தில் ஆங்கில இலக்கியம் பயின்றவர்கள் ஷேக்ஸ்பியரை பற்றி கூறுவார்கள், நெக்ஸ்ட் டு நேச்சர் சச் வெரைட்டி வி ஃபைண்ட் ஒன்லி இன் ஷேக்ஸ்பியர் என்று கூறுவார்கள். அதற்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மிக பெரும் இலக்கியமாக திகழ்வது திருக்குறள். திருக்குறளில் சொல்லாத பொருளே இல்லை என்று துணிவாக நாம் கூறலாம். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணங்களை திருவள்ளுவர் கூறுகிறார். எப்படி இருக்க வேண்டுமாம் ஒரு நாடு? ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. எதெல்லாம் இருக்கக்கூடாது? ஒரு பசி, பட்டினி இருக்கக்கூடாது. ஓவா பிணி, தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கக்கூடாது. செரு பகை, வலிமையான பகை இருக்கக்கூடாது. ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. இந்த மூணுமே இல்லாமல் இருந்தால் அந்த நாடு நிச்சயமா மிகுந்த வளத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது இருக்கக்கூடாது, எது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு சொல்றாரு, தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. தள்ளா விளையுள், பாரதியாரும் சொன்னார், இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு, இது கணக்கின்றி தருநாடு, நித்த நித்தம் கணக்கின்றி தருநாடுன்னு சொன்னார். அதுதான் தள்ளா விளையுள். கொள்ள கொள்ள குறையாத அளவிற்கு விளைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் தள்ளா விளை என்று சொல்வார்கள். அது அடுத்தது தக்கார், தகுதி பெற்றவர்கள், பெரியவர்கள், ஒரு நாட்டினை வழிநடத்தி செல்லும் திறமை படைத்தவர்கள். தள்ளா விளையிலும் தக்காரும். அடுத்தது என்ன? தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. செல்வம் மட்டும் சேர்ந்து விட்டால் போதாது, அது தாழ்வில்லாத செல்வத்தன்மை உடையவரிடம் அந்த செல்வம் சேர்ந்திருக்க வேண்டும். அது என்ன தாழ்வில்லா செல்வத்தன்மை? ஈதல், இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்று எண்ணுகின்றார்களே, அதுதான் தாழ்விலா செல்வருடைய குணமாகும். இந்த மூணு இருந்தால் அந்த நாடு சிறந்த நாடு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. 5 விஷயங்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பவை. மறுபடியும் சொல்றாரு, அதுல பிணியின்மை, நோயே இருக்கக்கூடாது. செல்வம், விளைவு, செல்வத்தை பெருக்கும் திறன் அது இருக்கணும். அடுத்து இன்ப வாழ்வு, ஏமம், அடுத்து இவையெல்லாம் சேர்ந்தா அந்த நாட்டில் மிகச்சிறந்த நாடாக அது விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரியணும்? அப்படிப்பட்ட அணிகலன்கள் உடைய நாடுகளும் இருந்தன, அப்படிப்பட்ட அணிகலன்களில் ஏதாவது குறைவான நாடுகளும் இருந்தன. எனவே இருக்கின்ற நாட்டை புகழ்ந்து இல்லாத நாட்டிடம் அதனை பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கான முயற்சியை எடுங்கள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். என்றால் அத்தகு பெருமைமிகு வாழ்வை அற்றை தமிழர் வாழ்ந்தனர் என்பதும் நமக்கு பெருமை. அந்த பெருமை குன்றாமல் இருங்கள் என்று வழிகாட்டி நடத்தி செல்லும் பெரியவர் ஒருவர் மற்ற நாடுகளுக்கு, தமிழ் பேசு நல்லுலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு அறிவுரை கூறுபவராக இருந்தார் என்பதும் நமக்கு பெருமை என்று இன்றைக்கு முடித்துக் கொள்வோம். வணக்கம்.